பதில் பேசணும்ல. இப்போ நான்லாம் வந்து குமார் வந்து ஃபன்னுக்கு தான் பேசுறான் அப்படின்ட்டு போயிருவேன். அவனுங்களாம் அப்படி எடுத்துக்க மாட்டானுங்க. உடனே வந்து ஒன்னால வண்ணத்தை வச்சிருவானுங்க எல்லாரும். அது செட் ஆகாது. சரியா? அது நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அது சரி வேணாம், நம்ம இவனுங்க ஜாலியா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம விலகி இருக்கிறது நல்லது. அதுக்கு சொல்லடா, தப்புன்னு வண்ணத்தை கக்கிடுவாங்க, வேணான்றேன். கரெக்ட் தான், பாத்துக்கலாம். எங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், யாருமே எந்த விஷயத்துக்காகவும் இண்டிவிஜுவலா தாக்கவே மாட்டேன், பேசவும் மாட்டேன். அவங்கள பத்தி நான் லைவ் போட்டு இதை பண்ணா அதை எனக்கு ரொம்ப பேசினப்ப கூட நான் வந்து மரியாதையா தான் பேசிருப்பேன் லைவ்ல. ஏதாவது ஒரு பேட் வேர்ட் பைத்தியம் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் குமார், போறோமா ஃபன் பண்றோமா ஜாலியா இருக்கோமா, அதோடு வந்துது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஏதாவதுனா கூட இவனுக்கு ஒரு மாதிரி அரசு புதுசா எடுத்துக்குவானுங்க. எங்கடா சொல்லுமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாரு, அமைதியா அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ எனக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், கரெக்ட் தானே நீங்க சொல்றது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன் இதை வந்து இப்ப நம்ம பாரு, அவனுங்க அப்படி எடுத்துக்கிறது இல்லைன்னா விலகி இருக்கிறதா பெட்ரு. அதோட நிப்பாட்டிக்கணும், அவ்வளவுதான். அவனுங்க அப்படி எடுத்துக்கிறது இல்லைன்னா விட்டுணும், விலகி இருக்கிறதா நல்லது. இங்க பாரு, எல்லாரும் கூட ஒட்டுக்கா சேர மாட்டாங்க. சில பேர் அதான் சொல்றல, நீ வந்து என் கூட பேசுறது கூட நான் அவனை அலோவ் பண்ணுவேன், ஜாலியா ஃபன்னா இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க அலோவ் பண்ண மாட்டானுங்க. அவங்க அதோட அதுதான் உனக்கான லிமிட். நீ ஏன் கூட ஜாலியா இருந்துக்கோ, என்ன வேணா பேசிக்கோ, ஓகேவா? ஆனா அந்த போகாது. அவனுக்கு பிடிக்கலடா, அவ்வளவுதான், விட்டுட்டு போயிரு. நம்ம போய் இன்னொருத்தருக்கு நீ என்ன பிடிச்சிக்கணும், எனக்கு உன்னை பிடிக்கிறதுனால நான் ஓகே அலோவ் பண்றேன். அவனுங்க அலோவ் பண்ண மாட்டானுங்க. அதை அவனுக்கு இரிட்டேட் ஆகுதுன்றானுங்க. அப்ப நம்ம சரி இரிட்டேட் ஆகுதுன்னா விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. புரியுதா? நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட போய் நம்ம நீ என்ன ஏத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. அதோட நிப்பாட்டிக்கணும். எனக்கு ஜாலியா இருக்கு, நீ பேசுறது ஃபன்னா இருக்கு, என் கூடயே வந்து சண்டை போடுறது வந்து எனக்கு ஜாலியா இருக்கு, உன்னை வச்சு செய்யறதுக்கு, நான் கலாய்க்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, விலகி இருக்கிறது தான் நல்லது. அவ்வளவு. தோணி அகால மரணம். குமாரு போச்சு குமார், நீ சூத்தடி வாங்க போற குமார் ஜெயனி கிட்ட. ட்ரோல் மட்டுமே 10 கில்லு குமாரு, ட்ரோல் மட்டுமே 10 கில்லு. ஈஸ்வா உன் நண்பன் ஒரு 3 கில்லு 13 கில்லு எடுத்து வச்சிருக்கானுங்க. இன்னும் 5 கில்லு எடுத்தா ஸ்லாட் 1 குமார். அவனுங்க ஸ்லாட் 1. அடுத்த மேட்ச் நீ போய் இவனுங்களை அடிச்சே ஆகணும். ஸ்லாட் 1 போயிடுவானு குமார். நீ கேட்டிய நேத்து என்ன பியா நாயான்னு? ஸ்லாட் 1 ஒரு பாயிண்ட் எடுத்தா ஸ்லாட் பண்ணுவானுங்க. ஓகே, கீழே வந்து பிறகு அடிச்சுக்கிறேன். மேல வந்து நாங்க வந்து அவங்கள்ட்ட ஃபைட் எடுக்கல, நாங்க கீழ வந்து தெரியல போவாதேன்னு சொல்றவன. கண்ணு தெரியல உனக்கு, போவாதேன்னு சொல்ல, கன்னு நேரா போய் எடுன்னு சொன்னீங்க. மேல இருந்து ஒருத்தன் அடிச்சா நான் நீங்க அவன் தான் ட்ரோல்னு சொன்ன உடனே நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா மேல இருந்து அடிக்கிறானே அவன் தான் ட்ரோல். கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, போவாதடான்னு கேட்டியா? ரைட் விட்டு பகலை வீட்டுக்கு போல இல்ல, எனக்கு கன்னு வேணாம், நான் பைசா கண்ணாடி போட்டுக்கிட்டு குத்து பாத்து சொன்னேன். பொட்ட கண்ணா போவாதடான்னு, பகலை வீட்டுக்கு போ, கண்ணு தெரியல தெரியும். கேட்கிறியா நீ? கேட்கிறியாளா நீ? கேட்டாள போனா இருட்டி வேணும். உனக்கு பழகல்ல பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமாடு நோக்கி போயிட்டு இருக்கிற நீ. சரி விடுங்க, சில்லாடுங்க. அடுத்த மேட்ச் பகலுக்கு போ, பகலுக்கு போய் விளையாடு. பகலுக்கா? ஆமா, நமக்கு கண்ணு தெரியல. அவங்க இரவு தானே வராங்க. நெருப்பு வீசுறான் எல்லா பக்கமும். ஒரு வெறியான ஒரு எஸ்கேப். ஆனா அப்பா வெறியான எஸ்கேப், வெறியான எஸ்கேப். தூக்கிட்டானே பா. ஈஸ்வா செம்ம சேவ் ஈஸ்வா. உண்மையாலுமே ஒரு வெறியான கெஸ் அடிச்சான். பா அவ்வளவுதான். மொமெண்டம் இவங்கிட்ட தான் கைஸ் இருக்கு. மொமெண்டம் மொபைல் வீடியோஸ். ஐயோ ரோல் மாலி ஓடி ஈஸ்வா அள்ளி வீசுறான் எல்லாத்தையும். இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு.
ட்ரோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கறான். இங்க பாருங்களா, அந்த சைடு கிஸ்ஸா, இந்த சைடு மொபைல் பீட்டர்ஸ் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டேன். மொபைல் பீட்டர்ஸ் கிளம்பி கிஸ்ஸா மட்டும் இந்த பக்கம் முகிலன் பான்ஸ் அவங்க. ஆமா வராங்க. பெண்கள் சிங்க பெண் இருக்காங்க. சிங்க பெண்ணுக்கு முகிலன் ஃபைட் நடக்குது. ஏய் எங்க இருந்து உழுதுற அவனுக்கு அடி? ஆமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் தான்ப்பா. மொபைல் பீட்டர்ஸ் இருக்காங்க. நான் எடுத்துட்டு ஹோல் பாயிண்ட் 1 HP. அவன் எல்லா பக்கம் சுடுறாங்க அவனை. Hi man, can you ask Ghost Pro to join commentary bro? கோல் எல்லா வாட்டையும் நடிக்கிறான், போட்டு கிருன்றான். அவனுக்கு பாரு அவன் வளச்செலுத்து ஓட்டிட்டு போறான். ஜியூஸ் நீ என்ன அடித்தாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு. ஜூஸ் ப்ரோ டோனி ப்ரோ ஏஜ்ல ஒரே ஸ்ப்ரே பண்ணி தூக்கிட்டாங்க. இவனுங்க பாத்தியா பின்னாடி வராங்க. அவனுங்க மக்கமே போல. ஆமா ஷாட்ஸ் மட்டும்னே. எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் ஸ்லாட் 1 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் பிடிஎஸ் ரசிகர்லாம் நெருப்பு போட்டு கொண்டாடிவாங்களே ஸ்லாட் 1 போனா. டுவோல பிடிஎஸ் ஆதிக்க செலுத்திதான் அவ்வளவுதான். உடனே ஒரு தாயத்தை போட்டுருவாங்க. மதன் ப்ரோ டுவோ வச்சது காரணமே பிடிஎஸ் பாயிண்ட் எடுக்கிறது தான். அதுக்காக அவனுக்கு ஜெயிக்க கூடாது. அதெல்லாம் ஒரு டுவோனாலே ஐவரி தான் சொல்லி அங்க இல்ல சொல்லுவானுங்க. அதையும் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். ஐவரி தான். அதான் சொல்றேன்ல, பிடிஎஸ் அரவரிக்குன்னா ஐவரி குய்வரி மைவரி தான். வந்தவனே அகால மரணம் வரைஞ்சிட்டு இருக்கானே. தூரத்துல இருந்து இவங்களும் பாக்குறானா மட்டனும் சாட்சும். @Sundar 7777 இடைக்கோடு X4 E-tip 40 ரூபாய் through super chat. இசா இன்னும் உயிரோட இருக்கான்ப்பா. நமக்கு நசுகா பத்தாது வேட்ரி. தனியாலா கிசானா? தனியாலா கிசாக்கு இவன் இல்லையே, பிளேயர் இல்ல. ரோல் ப்ரோ ஈஷோ பா பிரியா கேமிங் சூப்பர் கேர்ள் பெண்கள் கூட இருக்காங்கப்பா. பெண்கள் டீம்ல பிரியா கேமிங் போட்டதுல ஒரு ஜூசி வாடோ பெண்கள் 4 கில். எய்தர் சிங்கப்பெண் உயிரோட இருக்காங்க, இல்லனா சூப்பர் கேர்ள் இங்க உயிரோட. இந்த யுவா என்னதான் ஆனா கடைசி வரைக்கும் அது வந்து அண்ணா போன மேட்ச் தான் வந்தாங்க டாப் 3 ஓ 4. ஏன்பா கில்லேங்கப்பா. சோலோவின் நம்பர் 1 ஆட்டக்காரி சும்மா நாச்சு ஆட்டக்காரியா என்ன? அவளும் பொய்யா என்ன? பெர்ஃபார்மன்ஸே இல்லையா? மீண்டும் இங்க தான் ப்ரோ போட்டுருக்கு ஓஜிபிடிஎஸ் கிட்ட கார்னர் ஜோன். அவ்வளவுதான் எல்லாரும் சுத்தி அடிக்குறாங்க. அவ்வளவுதான் பெண்கள் டீம் அகால மரணம். 14 கில். பெண்கள் டீம் அகால மரணம். இப்போ இங்க ஒரு கில் எடுத்தா 15வது கில் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. ட்ரோல் மட்டுமே 10 கில். அவ்வளவுதான். விசாலஸ்ல வெடிச்சா 11வது கில். நேடு எங்க இருந்து நேடு வருதுனே தெரியல. பொலகப்பட்ட தருணமா. எம்எல்ஜி கோகு பக்கத்துலயே ஜிசோஜி எம்எல்ஜி டீம் பக்கத்துல இவங்க 14 கில். யூடியூப் மட்டன் சாட்சோஜி இங்க இவங்கள பாத்தியா? யாருனா பா யூடியூப் மட்டனை பாரு எப்படி இருந்து பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு. பிடிஎஸ் எங்க உட்கார்ந்து குரு நான் அப்போ பொசிஷன் கிசா பாரு எப்படி பாத்துட்டு இருக்கானே தெரியுதா? கிசா பாரு ப்ரோ எல்லாரும் பாருங்க ப்ரோ எப்படி பாத்துட்டு இருக்கானே அவனுல. முரட்டுனா இப்படி பாக்குறாங்க ஒரு டீம் முரட்டா பாத்துக்கிறானுங்க. இந்த பக்கம் மொபைல் பிடிஸ் வரா போறோம். ஐயோ கால மரணம். ஏவி நாக்கு ஏவிஓபி கால மரணம். ஜூஸ் கடி உள்ளது. ஜீசோ தூக்குறோம். இப்பதான் அங்க இங்க இருந்து எம்எல்ஜில ஒரு டீம் ரிவ்யூ முடிச்சுட்டாங்க. ஸ்பைடி அடிச்சு நாக் வச்சிருக்காரு. போய் விளையாடுறானா பொட்டையா இங்க வந்து கமெண்ட்ரியா பண்ணிட்டு லவடே காபால். அவ்வளவுதான்.
மட்டன் அகால மரணம், மட்டன் தாராள அகால மரணம். ஸ்பாயிலர் விளையாடணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் அகால மரணம். டிஃபெண்டிவ் உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடை தெரியப்பட்டது, அழிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. அவ்வளவுதாங்க. ஓஜிபிடிஸ் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 11 கிலோ டோல், இவன் ஒரு 4 கிலோ, 15 கிலோ, 15 கிலோட இருக்காங்க. அவ்வளவுதான். எத்தனை கிலோ? இன்னும் 3 கிலோ இன்னும் 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல 3 அசால்ட்டா பாய போட்டு பொழந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. 20 கிலோ வைக்க போறாங்க. அடுத்த மேட்ச் டிஃபெண்ட் காட்ட போறாங்க, ஜெயிக்க போறாங்க, ஸ்டார்ட் ஒன் எடுக்க போறாங்க. உடைக்கப்பட்டதா, ஒடுக்கப்பட்டதா, உடை தெரியப்பட்டதா, அழிக்கப்பட்டதா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. லெட்ஸ் see. அவ்வளவுதான். இவங்க ஒரு 11 கிலோ. மொபைல் பீட்டஸ் கிட்ட அவ்வளவுதான். மரணமா? ஐயோ, வெறியான ஒரு ஸ்ப்ரே. அப்பா, அவ்வளவுதான் மரணம். அவ்வளவுதான் மரணம். அவ்வளவுதான் மரணம். மரணம் முத்தமிட்டது. மரணம் முத்தமிட்டது. இப்போதைக்கு 2 மேனா வந்து ஓஜி பீட்டஸும் சாண்டாவும் மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான். சாட்சோஜின்னு உயிரோட இருக்கான். சாண்டால வேற ஒரு நாக்கு இருக்கு, தூக்கணும். ஜீசோஜி வேலை காட்டுறான். கீழ தூக்குறாங்க ப்ரோ. கீழ தூக்குறாங்க ப்ரோ. அவ்வளவுதான். எல்லா டீம்ல ஒருத்தன். பிடிஎஸ்ல மட்டும் தான் 2 பேரு. பிடிஎஸ்ல மட்டும் தான் 2 பேரு. எல்லா டீம்ல ஒருத்தன். பிடிஎஸ்ல மட்டும் தான் 2 பேரு. பிடிஎஸ்ல வெற்றி. 14 கிலோட வெற்றி. ட்ரோல் மட்டும் 12 கிலோ. ஈஸ்வா 4 கிலோ. 14 கிலோ. எல்லாரும் சொல்ல எல்லாரும் நானீங்க. அவ்வளவுதான். பாய் போட்டாவே முடிச்சு. பாய் போட்டாவே மரணம் முத்தமிட்டது. கிசா ஆனா இன்னும் பொறுமையா இருக்கான். சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் ஒரே ஒருத்த மட்டும் மேல இருந்து ஹீல் பண்ணிருக்கான். பாய் போடுறான். கிசா வேலைய பார்த்தான். கிசா ஒம்மால வந்து போட்டே இருந்தா கமெண்ட்ல. கிசா தான் ஸ்பாயிலர் விளையாடுவான். கிசா தான் கருவறுப்பான் அப்படின்னா கிசா கருவறுத்தான். பிடிஎஸ் அகால மரணம். மரணத்தை முத்தமிட்டது பிடிஎஸ். உம்மா உடுக்கப்பட்டது. அகால மரணம் அடைந்தது. உம்மால கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தான் ப்ரோ. மார்க் மை வேர்ட்ஸ். கிசா அவ்வளவு சூத்த அடிப்பான் அப்படின்னா அவன் சொன்னா மாதிரியே நடந்துச்சு. கணிப்பின் கடவுளாக மாறியான் ஒருத்தன் சாட்ல. ஒரு சிறு தவறு அகால மரணம் நடந்தது. அகால மரணம் முத்தமிட்டது. ஆமா முன்னாடி பாய் போட்டாங்க. கிசா இருக்க தெரியுமே ப்ரோ. டே பை டே கிசாவோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையாலுமே கிசா குத்திட்டு வந்து விளையாடுறானான்னு தெரியல. 2.0 தன்னந்தனியா போய் கருவறுத்தான். பிடிஎஸ் தன்னந்தனியா போய் கருவறுத்தான். பயத்தோட உச்சத்தை காட்டிட்டு இருக்கான் கிசாவா இப்படி விளையாடுறான். Are you serious guys? அங்க பாருங்க. ஆமா அவங்க டீமுக்காக ஆமா ப்ரோ. சாட்சோஜி ஒன்னும் ஜெயிச்சு தேவையில்லப்பா. வேற யாருக்குமே கில்ல விசில் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா வின்னு. சாட்சோஜி தான் போய் அடிக்கிறான் லவடே. ப்ரோ ஐவரி ஒரு காலத்துல எப்படி ஒரு பயமா இருந்தோம் அந்த மாதிரி கிசா இப்ப ஒரு பயமா இருக்கான் ப்ரோ. ஐயோ போன சோலோ வார்ல என்னன்னா நம்ம டோனி ப்ரோ அடிச்சிட்டு அகுரோ அடிச்சிட்டு பொட்டி எல்லாம் சுட்டான். இப்ப எல்லாம் ட்ரோலையும் சீசாவையும் ஒத்த கையில போட்டு போறான் அவரு. குமார் பாரு குமார் கிசா அடிக்கிறான். குமார் நீ பாட்டி அடி குமார். கத்தி விடு குமார். கத்தி வேணும் குமார். குமார் இவன் லவடே கரெக்டா கால்ஸ் கொடுத்து விளையாட குமார். நீ தப்பு பண்ற குமார். மேல இருக்க காம்பவுண்ட்ல 2 பேர் படுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். கிசா எல்லாம் போட்டு போலாம். குமார் கிசா நீங்க ஸ்டேட்மெண்ட் குமார் 2.0 ஜெயிக்க விட மாட்டேன், பூளும்போதா விடுவேன் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு 2.0 முடிஞ்சா ஜெயிச்சுக்கடா அப்படின்னு 36 வின்னு சூத்தடிச்சு தோத்தீங்களா அப்படின்னு கெட்ட வார்த்தையில நக்குனீங்களா? நீங்க 36 மேட்ச்ல நக்கிட்டாதீங்க, நாய் நக்குனீங்க அப்படின்னு கேட்டான். தெரியுமா தெரியாதா? அப்படின்னு அவனை போய் பாராட்டிட்டு இருக்க. 2.0 சூத்தடிச்சவன கேட்கலையா? என்னடா பொய் பேசுற? என்ன ப்ரோ
கேட்கல அப்பெல்லாம் கேட்டான், கெட்ட கெட்ட வார்த்தையில கேட்டான். ஆமா 36 மேட்ச்ல நக்குனீங்களான்னு கேட்டான் உண்மையாலுமே 36 சொன்னான். எல்லாம் கேட்கல. ஜெகனே நக்குனியா 36 மேட்ச்ல தோத்துனீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஐவரி கேட்டான். போடா போட்டையா போய் பேசலாம் போட்டேன் இதுல கூட போய் பேசலாம் ஜார்ஜோ பையன் போடா சூத்தியா போய் கண்டென்ட்ல இருந்து போய் பாடுறான். கெட்ட வார்த்தை அவன் பேசுறானா? ஆமா நக்கனீங்கன்னு கேட்டானா? 36 வாட்டி நக்கு ஊம்பிட்டாருங்கன்னு கேட்டான். நான் கீட்டுனீங்கன்னு கேட்டான். உண்மையாதான் சொல்றேன். இல்லடா என்ன கேட்டுக்கோ யார்கிட்ட வேணா போய் கேட்டுக்கோ கேட்டானா இல்ல நீங்க கேட்டு. சாஸ்தி கிஸ்ஸா தான் லாஸ்ட்ல இருக்காங்க. ஆமா அவங்க 2 பேரும் தான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அப்படின்னு அவ்வளவுதான் வாழம் மாலவாளை முத்தப்பட்டது வாழவாளை முத்தப்பட்டது உம்மா உம்மா கொடுக்கப்பட்டது. சார்ஜ் ஓதி டிஃபென்ஸ் செய்யப்பட்டது. 18 kills செஞ்சுட்டாங்க. ஓடு ஆனா எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் கிசாவை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி மேட்ச் குமார் டிசைடரு பிடிஎஸோட தோல்வியை மட்டும் நீ பார்த்து குமார் ஸ்டார்ட் அவுட் போவதை தடு.